ஹாய்ங்க, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி மாட்டுப் பொங்கலை கொண்டாடணும் அப்படின்ட்டு தாங்க பார்க்க போகிறீங்க. மாட்டுப் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது நம்ம மாடுகள் தாங்க. அந்த மாடுகளுக்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக தான் மாட்டுப் பொங்கலையே கொண்டாடுறோம். மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதுக்காக நம்ம லட்சுமியை தாங்க இப்போ குளிக்க வைக்கிறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நைட்டுலாம் ஃபுல்லாக பனிங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோடை கட்டியிருக்கு. அதனால் நாங்கள் மாட்டுக்கு அளவாக தண்ணி ஊற்றி தாங்க குளிக்க வைக்கிறோம். ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி குளிக்க வச்சோம்னா சளி காய்ச்சல் போன்ற நோய் எதனா வந்துடுங்க. அதுக்காக தாங்க நம்ம லட்சுமிக்கும் அளவா தண்ணி ஊற்றி சுத்தமாக குளிக்க வச்சாச்சு. கோடை கட்டி இருக்கிறதுனால ஆட்டெல்லாம் குளிக்க வைக்கலங்க. அதனால மஞ்சள் தண்ணி தான் இப்போ தெளிச்சு விட்றேன். மஞ்சள் தண்ணி தெளிக்கவும் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டும் பயந்து ஓடுதுங்க. ஏதோ மழை தான் வருதுன்ட்டு. இப்போ எங்கள் மாட்டுக்கு கொம்புல கலர் தாங்க பூச போகிறோம். இது காவி கல்லுங்க. இதை தண்ணியில் குழச்சதுனால இப்படி இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம பூசி விட்டுடலாம். இந்த காவி கலர் தான் எப்போதுமே பூசி விடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா மாட்டோட கொம்புல அழகாக இருக்கணும், கலராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெயிண்ட் மாட்டு கொம்புல அடிக்கவே கூடாதுங்க. எதுக்காக பெயிண்ட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொம்பு மேலே கலர் பெயிண்ட் அடிக்கும் போது அந்த கொம்பை சுற்றிலும் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி சத்து நம்ம மாடுகளுக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக தாங்க நாங்கள் பெயிண்ட் அடிக்காமல் காவி கலர் பூசுகிறோம். நம்ம முன்னோர்களும் அப்படி தாங்க. அந்த காலத்துலலாம் காவிக்கல் இல்லைன்னா சுண்ணாம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மீனாட்சிக்கும் கலர் பூசியாச்சுங்க. அடுத்து நம்ம லட்சுமிக்கு கலர் பூசிடலாம். நீங்கள் உங்கள் மாடுகளுக்கு கொம்புல காவி கலர் பூசுவீங்களா இல்லை பெயிண்ட் அடிப்பீங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் காவி கலர் பூசிருக்கீங்க, எத்தனை பேர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாட்டுக்கு கொம்புல பூசியாச்சுங்க. அடுத்து ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் பூசிடலாம். மாட்டுக்கு அப்படியே பொட்டு வச்சு பூ வச்சு விட்டாச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நம்ம ரெண்டு மாடுமே. மாட்டுக்கு அலங்காரம்லாம் முடிச்சுட்டு அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி 2 பொங்கல் வைக்கிறோங்க. ஒன்று குலதெய்வத்துக்கு, இன்னொரு பொங்கல் பட்டிக்காகங்க. பட்டி பொங்கல். பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அப்படியே பானையை க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிடலாம். சில ஊர்களில் பொங்கல் பானையை அப்படியே வச்சு சாமி கும்பிட்டுடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கும்பிட்றது இல்லைங்க. இந்த பானையை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு சுத்தமான முறையில் தான் அப்படியே வச்சு சாமி கும்பிட்றது. நாங்கள் பொதுவாக 4 மணிக்கு தாங்க மாட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்குவோம். செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக 7 மணி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா மணி 7 தான். நாங்கள் 7 மணிக்கு தான் சாமி கும்பிடுவோம் எப்போதுமே, எல்லா வருஷமுமே. ஏன்னா நம்ம தினசரி ஆடு மாடுகளுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு பால் கறந்துட்டு பால் டிப்போவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாமி கும்பிடுவோம். இத்தனை வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக எங்களுக்கு 7 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் 2 பொங்கலையும் தனித்தனியாக வச்சு தாங்க சாமி கும்பிடுவோம். இப்போ கும்பிட்றது எங்கள் குலதெய்வத்துக்காக. சாமி கும்பிட்டாச்சுங்க. அப்படியே மாட்டுக்கு தீபார்த்தனை காட்டி திண்ணூர் பூசி விட்டுடலாம். இருட்டாக இருக்கிறதுனால வீடியோ அந்த அளவுக்கு கிளியரன்ஸாக இருக்காதுங்க. இப்போ அப்படியே நம்ம கருப்பு மாட்டுக்கும் திண்ணூர் பூசி விட்டுடலாம். அவர் ஏதோ நம்ம பண்ணுறோன்ட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாப்படி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே நம்ம பட்டி பொங்கல் வச்சதை தாங்க சாமி கும்பிட போகிறோம். இது நம்ம ஆடு மாடு கட்டுத்தரையில் வச்சு நாங்கள் எப்போதுமே சாமி கும்பிட்றது வழக்கங்க. அதே மாதிரி இப்போயும் சாமி கும்பிடுறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டியில் தான் டெய்லியுமே ஆடு மாடு எல்லாத்தையுமே கட்டுறேன். அப்போ நம்ம ஆடு மாட்டுக்கு உறுதுணையாக இருக்கிறது பட்டி அம்மன் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் இப்போ பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 மணி ஆயிடுச்சுங்க நாங்கள் இந்த சாமியை கும்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம டக்குன்ட்டு எல்லா வேலையுமே செய்ய முடியலைங்க. கொஞ்சம் லேட்டில் தான் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் மித்துக்குட்டியும் இந்த நைட் டைமில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவரையும் வச்சு சமாளித்து தான் நாங்கள் இன்றைக்கி 2 பொங்கலையும் வச்சு நல்லபடியாக மாட்டு பொங்கலை கொண்டாடி முடிச்சோம். அப்படியே பொங்கல் வச்ச அடுப்புல கொஞ்சம் கங்கு இருந்துச்சுங்க. அதை எடுத்து 2 மாட்டுக்குமே சாம்பிராணி புகை போட்டு விட்டாச்சுங்க. ஏன்னா எங்கள் ஊரில் பனி அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.